அந்நியசை ஆர்மீஸ் இன்னைக்கு நம்ம டியாங் எஃப்எஃப்னா சைலன்ஸ் ஸ்க்ரீம்ஸ் த கில்லர் கிரவுண்ட்ஸ் ஹண்ட் ஃபார் கேர்ள்ஸ் அதோட பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் பார்ட் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க, டிஸ்கிரிப்ஷனில் தான் லிங்க் இருக்கும். ஓகேவா? சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட்டில் நான் உங்களை லவ் பண்ணுறேன், எனக்கு தெரியும் இது ரொம்பவே பேராசைன்னு, ஆனால் நான் உங்களை ரொம்பவே லவ் பண்ணுறேன், உங்களுக்கும் என்னை பிடிச்சிருக்கு தானே, நீங்கள் என்னை லவ் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாகவும் எதிர்பார்ப்போடையும் நீங்கள் கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. டியாங் உங்கள் ஃபேஸையே பார்த்துட்டு இருந்தவர், இல்லை எனக்கு உன் மேல் லவ் எல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்றாரு. நீங்கள் என்ன காது கேட்கலையா, நான் உன்னை லவ் எல்லாம் ஒன்றும் பண்ணலை, தேவையில்லாமல் தப்பாக புரிஞ்சிட்ருக்க அப்படின்ட்டு உங்களை அப்படியே விட்டுட்டு அவர் கார் எடுத்துகிட்டு அவர் பாட்டில் கிளம்பிட்டாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, அவர் உங்களை லவ் பண்ணுறாரு, அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்ட்டுலாம் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போது அவர் உங்களை லவ்வே பண்ணல அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் பாட்டில் உங்களை கண்டுக்காமல் வேற போயிட்டாரு. நீங்கள் என்ன என்ன சொல்லிட்டு போனார், அவர் நிஜமாக தான் சொன்னாரா அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு நிமிஷம் அவர் என்ன சொன்னார்னே ப்ராசஸ் பண்ணுறதுக்கே உங்களுக்கு அவ்வளோ டைம் தேவைப்படுது. அப்போது கரெக்டாக மழை பெய்ய உங்கள் கண்ணிலேருந்தும் தாரையாக கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் அப்படியே கீழே உட்காந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் இதுவரையுமே யார் மேலேயோ லவ் வச்சதில்லை, ஒரு க்ரஷ்ன்னு கூட நீங்கள் யாருமே இதுவரையும் நினச்சதில்ல. ஆனால் டியாங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவர் மேலே நீங்கள் எப்போ இவ்வளோ லவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு உங்களுக்கே சுத்தமாக தெரியல, அவ்வளோ நீங்கள் லவ் வச்சுருக்கீங்க. ஸோ அதனால் நீங்கள் இப்போது ரொம்ப அழுவுறீங்க. அவர் இப்படி உங்களை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு பாதிலேயே விட்டுட்டு போனதை உங்களால் ஏற்றுக்க முடியல, ரொம்பவே அழுவுறீங்க. நீங்கள் அவர் மேலே ஸ்டார்டிங்கில் சந்தேகம் தான் பட்டுட்டு இருந்தீங்க, இவன் தான் அந்த கொலைகாரனாக இருப்பானோ அப்படின்ட்டுலாம். அதுக்கப்புறம் அவரை கண்டுபிடிக்கணும், அந்த கொலைகாரன் டேங் தானா அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி அவரோட வீட்டை கூட தேடி போனீங்க. அப்போ கூட அவரை பற்றி விசாரித்து அவருக்கு எதிராக ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்ட்டு தேடுறதுக்காண்டி தான் போனீங்க. அப்போது அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் விசாரிக்கும் போது அந்த பொண்ணு டியாங்கை பற்றி நல்லாதான் தான் சொல்லிகிட்டு இருந்தா. ஸோ நீங்கள் எதுக்கு போனீங்கன்னே மறந்துட்டு அவரை பற்றி விசாரித்து அவரை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதனால தான் நீங்கள் அவகிட்ட ரொம்ப நேரமாக டியாங்கை பற்றியே கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் அந்த எவிடன்ஸ் அந்த மேட்ரியை ஃபுல்லாகவே மறந்துட்டு நீங்கள் எல்லாமே ஆர்வத்தோட அவரை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருந்துருப்பீங்க. அப்போலேருந்து தான் உங்களுக்கு அவர் மேலே லவ் ஸ்டார்ட் ஆச்சா, இல்லை அப்போ தான் உங்களுக்கு லவ் தான் இது அப்படின்ட்டு புரிய ஆரம்பிச்சிச்சான்னு தெரியல. ஆனால் இப்போது எல்லாத்தையும் நினச்சி இவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்துட்டோமே, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாருன்ட்டு அவர் நம்மளை லவ் பண்ணுறாருன்னு தப்பாக நினச்சிட்டு நம்ம மனசில் இவ்வளோ ஆசையை வளர்த்துட்டு இருந்துருக்கக்கூடாது. ஏன் அப்படின்ட்டு நீங்கள் ரொம்பவே அழுவுறீங்க. நீங்கள் இப்போ வரையுமே எது மேலே ஆசைப்பட்டாலும் உங்களுக்கு கிடச்சதில்லை. ஸோ அப்படி தான் நான் ஒரு துரதிருஷ்டசாலி, எனக்கு எதுவுமே கிடைக்காது, நான் ஜஸ்ட் ஒரு வேஸ்ட்டாக தான் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கேன், எனக்குன்னு பாசம் கொடுக்க யாரும் இல்லை, நான் யார் மேலேச்சும் ஆசை வச்சேன்னா அவங்களும் என்னை விட்டு போயிடுறாங்க, என் லைஃப் ஏன் இப்படி போகுது அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்ருக்கீங்க. எங்கள்கிட்டையும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவரோட காரை தான் ஓட்டு வந்துட்டு ஒரு பீச் சைடு மாதிரி இருக்குது, அங்கே போய் காரை ஸ்டாப் பண்ணுறாரு. அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது உங்களை இப்படி ஹர்ட் பண்ணிட்டோன்னு. ஸோ அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே கார் ஓட்டிகிட்டு வந்து இப்போ ஸ்டாப் பண்ணி வெளியில் இறங்குறாரு. மழை வேற கொட்டிகிட்ருக்க, அதில் நனைஞ்சிட்டு அவரோட கண்ணும் கொஞ்சம் கலங்குது. ஏன்னா அவருக்கும் உங்கள் மேலே லவ் இருக்குது, அவருக்கும் அது புரியுது. பட் அது வேணாம், அது தப்பு, அது எல்லாத்துக்குமே தப்பாக தான் வந்து முடியும் அப்படின்ட்டு தான் அவர் உங்களை ஏற்றுக்காமல் அவர் உங்ககிட்ட அப்படி சொல்லிட்டு வந்திருப்பார். அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களை இப்படி ஹர்ட் பண்ணிட்டு வந்தது. நீங்கள் கீழே உட்காந்து அழுதுட்டு இருந்த வரையுமே டியாங் பார்த்துட்டு தான் இருந்தார். அதுக்கு மேலே பார்க்க முடியாமல் தான் அவர் கோவத்தோடையும் ஒரு கஷ்டத்தோடையும் காரை அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு வந்தார். உங்களை விட்டு ரொம்ப தூரம் வந்து தான் அவர் காரை ஸ்டாப் பண்ணியிருப்பார். இப்போது அந்த மலையில் நினச்சிட்டே, சாரி வயன், உன்னை இப்படி கஷ்டப்படுத்தணும்னு நான் நினைக்கல, நானும் நீ எப்போ லவ் பண்ண ஆரம்பித்தேன்னு தெரியல, நீ குறும்பாக இருக்கிறது உன்னோட எல்லா விஷயமுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி, ஆனால் இது நம்மளுக்குள்ளே செட் ஆகாது, அதுவும் நான் உனக்கு டிசர்விங் கிடையாது வயன், உனக்கு என்னை விட டிசர்விங்கான ஒரு பையன் கிடைப்பான், நீ அதுக்காண்டி வெயிட் பண்ணு, என்னை நம்பி என்னை லவ் பண்ணுறேன்னு என் பின்னாடி வந்துடாத, அது உனக்கு தான் நல்லது, நான் ஒரு கொலைகாரனை நீ லவ் பண்ணாத, அது உனக்கு தான் ஆபத்து அப்படின்ட்டு அவர்
அவர் ரொம்பவே ஒரு சிக்கலான நிலமையில தான் இருக்கார். ஸோ அந்த சிக்கலான நிலமையில உங்களையும் அவர் கூட வச்சுக்க அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. அவருக்கு எப்போ உங்கள் மேலே லவ் வந்துச்சுன்னு தெரியல. ஆனால் ஸ்டார்டிங்லேயே உங்களை பார்த்தோன்னே அவருக்கு ஒரு மாதிரி ஸ்பார்க்காக இருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் ரிஸ்க்காக இருந்தால் கூட உங்களை அவரோட அசிஸ்டண்ட்டாக வச்சுருப்பாரு. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற எல்லாத்தையுமே ரசிக்க தான் செஞ்சுருப்பார். ஸோ அதுதான் அவர் யோசிச்சுட்ருக்காரு. நீங்கள் அதுக்கப்புறம் பொறுமையாக நடந்து வீட்டுக்கு போயிட்டீங்க. ஈரத்தோட அந்த மலையில் நனைஞ்சு நீங்களும் கண்ணெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஊதி போன மாதிரி அழுதுகிட்டே இருந்திருப்பீங்கல்ல. ஸோ அதனால உங்கள் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்குது. முகமே ஒரு மாதிரி சோகமாக இருக்க நீங்கள் அப்படியே உங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்க. அப்போ தான் டேயோங்களோட காரும் அங்கே தான் இருக்குது. அவர் நீங்கள் வீட்டுக்கு வர வரையுமே உங்களுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பார். நீங்கள் வீட்டுக்குள்ளே போன பிறகு தான் அவர் கார் ஸ்டார்ட் பண்ணி போகிறாரு. நீங்கள் போனவங்க டேயோங்களோட கார் மாதிரியே இருந்தனால அப்படியே வெளியில் வந்து டேயோங்கான்னு பார்க்குறீங்க. ஆனால் அதுக்கெல்லாட்டியுமே டேயோங்களோட கார் போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு டேயோங்களோட கார் இங்கே தான் இவ்வளோ நேரம் நின்றுச்சுன்னு உங்களுக்கு சுத்தமாகவே தெரியல. ஸோ நீங்கள் அவர் எதுக்கு நம்மளுக்காண்டி வர போகிறாரு? நீ ஏன் வையன் தேவையில்லாததெல்லாம் எதிர்பார்த்தே நீ இப்படி தான் கஷ்டப்படுற. இனிமேல் யாரையுமே எதிர்பார்க்காத, உனக்கு நீ மட்டும் போதும் அப்படின்ட்டு உங்களை நீங்களே ஆறுதல் படுத்திட்டு வீட்டுக்குள்ளே போகிறீங்க. போனால் உங்கள் ஃபேமிலி யாருமே உங்களை கண்டுக்கல. நீங்கள் சைலண்ட்டாக உங்கள் ரூம்குள்ளே போயிட்டு அப்படியே கதவை சாத்திட்டு அப்படியே கீழே விழுந்துட்டீங்க. நீங்கள் கண்ணீரோட அப்படியே அந்த தரையில் பாவம் போல் படுத்துட்ருக்கீங்க. உங்களால் அந்த அழுகையை ஸ்டாப் பண்ணவே முடியல. முதல்ல ஒருத்தர் மேலே ஆசைப்பட்டேன். ஆனால் அவர் என்னை பிடிக்கலன்ட்டாரு. நான் ஆசைப்படுறது எதுவுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. நாம் அப்படி என்ன பண்ணிட்டோம்? இதுதான் சொல்லுவாங்க போல், நம்மளோட ஃபஸ்ட்டு லவ் கூட நம்ம எப்போவுமே சேர மாட்டோன்னு. அப்படி தான் டேயாங்கும். நான் அவர் மேலே லவ் வச்சேன். என்னோடய ஃபஸ்ட்டு லவ்வாக அவர் தான் இருந்தார். இப்போது எனக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாமல் மாதிரி ஆயிடுச்சு. அவர் நம்மளோட ஓனர். நாம் அவருக்கு கீழே வேலை பார்க்குற ஒன் ஆஃப் த எம்ப்ளாயி. அவ்வளோதான். அதுதான் நம்மளோட தகுதி. நம்ம அளவுக்கு மீறி ஆசைப்பட்டிருக்கக்கூடாது. நம்ம மேலே தான் எல்லா தப்பும் அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப அழுவுறீங்க. இதுக்கு மேலே நம்மளுக்கும் அவருக்கும் எதுவுமே இல்லை. நம்ம வேலை பார்க்குறோமா, அதுக்கு சம்பளம் வாங்குறோமா, அவ்வளோதான் அப்படின்ட்டு உங்களோட மனசை நீங்கள் எவ்வளோ தான் ஆறுதல் படுத்தணும்னு நினச்சா கூட உங்களால் முடியல. நீங்கள் அந்த நைட்டு ஃபுல்லுமே அந்த ஈரத்தோடையும் அழுதுகிட்டே தான் இருந்தீங்க. ஸோ இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு மாதிரி சோக கலந்த ஒரு டல் ஃபேஸாக தான் நீங்கள் எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சிட்டு டைமை பார்த்தா 10 மணி. இதுக்கு மேலே வேலைக்கு போய் என்ன பிரயோஜனம்? அதுவும் இல்லாமல் அவரோட முகத்தை பார்க்க என்னால் முடியாது. எனக்கு இன்னும் சோகமாக தான் இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் எந்திரிச்சவங்க அப்படியே மறுபடியும் படுத்துட்டீங்க. உங்களுக்கு இப்போது மறுபடியும் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. ஆனால் இந்த வாட்டி அழுகக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் ஸ்டபனாக தான் இருக்கீங்க. அப்போது டோர் நாக்காவை நீங்கள் பொறுமையாக எந்திரிச்சு வந்து டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. உங்கள் தங்கச்சி தான் நின்றுட்டுருக்கா. அப்போ நீங்கள் அப்படியே மயக்க போட்டு விழுக போயிட்டீங்க. ஏன்னா நீங்கள் அவ்வளோ வீக்காக இருக்கீங்க. அவள் தான் பிடிச்சிட்டு, வையன் என்னாச்சு அப்படின்ட்டு உங்களை பெட்டில் படுக்க வைக்கிறா. உங்கள் ட்ரெஸ் எல்லாம் ஈரமாக இருக்கனால உங்கள் தலையில் கை வச்சு பார்த்தா செம்மையாக ஜுரம் அடிக்குது. ஐயோ அப்படின்ட்டு அவள் தான் உங்களுக்கு ட்ரெஸ்ஸிஞ்செல்லாம் பண்ணி விட்றா. நீங்கள் சில போல தான் இருக்கீங்க. அதுக்கப்புறம் அவளும் அங்கேருந்து கிளம்பி உங்களுக்காண்டி அதுக்கப்புறம் கஞ்சி மாதிரி ஏதோ வச்சு எடுத்துகிட்டு வரா. அவள் உங்களை இன்றைக்கி அக்கறையாக கவனிக்கிறா. ஆனால் உங்களுக்கு அதை நோட்டீஸ் பண்ணலாம் உங்களுக்கு மனசெல்லாம் இல்லை. உங்களுக்கு ஒரே ஞாபகம் டியாங் மட்டும்தான் இருக்கார். ஸோ நீங்கள் அவர் சொன்னதே தான் ரிப்பீட் மூடில் கேட்டுகிட்டே சோகமாக இருக்கீங்க. ஏன் இப்படி இருக்க? சாப்பிடு. நீ ரொம்ப வீக்காக இருக்க, சாப்பிட்டு தெம்பாயிரு. இங்கே மெடிசன்லாம் வச்சுருக்கேன், அதெல்லாம் எடுத்துக்கோ அப்படின்ட்டு இன்றைக்கி என்னமோ அக்கறையாக பேசிட்டு அந்த ரூமை விட்டு வெளில போயிட்டா. நீங்களும் அங்கே இருக்க கஞ்சியை சாப்பிட முடிஞ்ச அளவு சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுட்டு அப்படியே ரெஸ்ட் இருக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அன்றைக்கி ஃபுல்லுமே உங்களை உங்கள் தங்கச்சி தான் கவனிக்கிறா. உங்கள் அம்மாவும் எதுவுமே சொல்லாமல் அவங்க பாட்டில் இருக்காங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு நைட் டைம் போல் தான். அப்போ தான் நீங்கள் உங்கள் ரூமை விட்டே வெளில வரீங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் ஓகேவாக இருக்கனால தண்ணி குடிக்கலான்னு தான் வெளில வந்திருப்பீங்க. ஸோ கிச்சன் போயிட்டு தண்ணி எடுத்து குடிக்க போகிறீங்க. அப்போ உங்கள் காதில் உங்கள் தங்கச்சி யார்கிட்டயோ ஃபோனில் பேசிகிட்டு இருக்க மாதிரி தெரிய நீங்கள் அதை கேட்குறீங்க. இந்நேரத்தில் இவள் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் ஒட்டு கேட்க அவள், சார் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் நல்லா கவனிச்சிக்கிட்டேன். அவள் இப்போ ஓகேவாக தான் இருக்கா. ஓகே, அவளை நல்லா கவனிச்சிக்கிறீங்க. நீங்கள் ஏதாச்சும் வயனை கஷ்டப்படுத்துனீங்கன்னு தெரிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் இந்த உலகத்திலே இருக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சார் அப்படியெல்லாம் பேசாதீங்க. நீங்கள் எங்களுக்காண்டி எவ்வளோ பண்ணுறீங்க, எங்களுக்கு தேவையான பணத்தெல்லாம் கொடுக்குறீங்க. அதுவும் இல்லாமல் என்னோடய அக்காவை தானே பார்த்துக்க சொல்கிறீங்க. அதில் என்ன இருக்குது? என் அக்காவை நான் நல்லா பார்த்துக்கிறேன். ஓகே சார்,
தேங்க்யூ அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. உங்களுக்கு உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கான்னு நல்லா புரியுது. ஸோ நீங்கள் நம்மளை நல்லா கவனிச்சுக்க சொல்கிறது யார் இருக்கா? நம்மளுக்கு அப்படிப்பட்டவங்க யாரும் இல்லையே. அதுவும் நம்மளை இன்றைக்கி நல்லா கவனிச்சுக்கிட்டா. என்ன விஷயம் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ட்டு தான் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ அவளும் வரா. நீங்கள் அங்கே நின்றுட்டு பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் ஜர்க்காகிறா. நீங்கள் இந்நேரத்தில் நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த? நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன்க்கா. பொய் சொல்லாத. நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த? நீ என்னையை பற்றி தான் ஏதோ பேசிகிட்டு இருந்த. ஸோ மரியாதையாக சொல்லிட்டேன்னா உங்களுக்கு நல்லது அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் அவளை அதட்டுறீங்க. ஸோ அவளும் உளறிடுறா. அது அது வந்து கிம் டேயோங் சார் தான் உங்களை நல்லா பார்த்துக்க சொன்னாங்க. உங்களை நல்லா பார்த்துக்கிட்டா எங்களுக்கு தேவையான பணத்தெல்லாம் கொடுக்குறேன்னாரு. ஸோ அதனால தான் இன்றைக்கி உங்களை நல்லா பார்த்துக்கிட்டேன் அப்படின்ட்டு மரியாதையோடையும் ஒரு மாதிரி அவள் எல்லாத்தையும் உளறிடுறா. நீங்கள் என்ன டியாங்கா? ஆமாம், அவர் தான். ஸோ அவர்கிட்ட மட்டும் இதை சொல்லிடாதீங்க. அவர் உங்ககிட்ட இதெல்லாம் தெரியக்கூடாது அப்படின்ட்டு தான் மறைச்சி வைக்க சொன்னார். ஆனால் உனக்கு தெரிஞ்சிருச்சு. ப்ளீஸ் இதை மட்டும் அவர்கிட்ட சொல்லிடாத அப்படின்ட்டு அவள் சொல்லிவிட்டு அவள் பாட்டில் அங்கேருந்து போயிட்டா. உங்களுக்கு ஒன்றும் புரியல. டியாங் எதுக்கு நம்மளை பார்த்துக்கிறதுக்காண்டி பணம் கொடுக்கணும்? அவர் தான் நம்மளுக்கு பிடிக்கலன்னு சொன்னார். அப்புறம் எதுக்கு இந்த விஷயம்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு கோவமாக தான் ஆகுது. நம்மளை வேணாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னமோ அக்கறை இருக்க மாதிரி நடிக்கிறாரா அப்படின்ட்டு நாளைக்கு போனோன்னே அவருக்கு இருக்குது அப்படின்ட்டு தான் நீங்கள் போய் தூங்குறீங்க. ஸோ இப்போது அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் டியாங்க திட்டணும், என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு கேட்குறதுக்காண்டியே தான் அவசர அவசரமாக நீங்கள் உங்களோட வேலை பார்க்குற இடத்துக்கு வரீங்க. அந்த மாலுக்குள்ளே நுழையும் போதே உங்கள் கால் ஸ்கிப் ஆகி நீங்கள் அப்படியே கீழே விழுக போயிட்டீங்க. அப்போது ஒரு அழகான கை உங்களை அவ்வளோ மேன்லியாக ஹேண்டில் பண்ணி உங்களை பிடிச்சிட்ருக்கு. நாம் கூட டியாங் தான் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தா அது அந்த சாம் பையன். நீங்கள் தேங்க்யூ சாம் அப்படின்றீங்க. அவன் இட்ஸ் ஓகே வயன், பார்த்து நடங்க, நானாக இருக்க போய் உங்களை தாங்கி பிடிச்சேன், இல்லைனா நீங்கள் கீழே விழுந்திருப்பீங்க அப்படின்ட்டு அவன் உங்களை தூக்குறான். நீங்களும் தேங்க்யூ அப்படின்ட்டு அவங்ககிட்ட கொஞ்சம் சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க. இதை வயிற்றுச்சலோடையும் புகைச்சலோடையும் ஒரு கண்கள் பார்த்துட்டே அந்த மால்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாரு. வேறு யார்? டியாங் தான். அவர் இன்றைக்கி வந்திருப்பார், நீங்கள் இன்றைக்கி வருவீங்க அப்படின்ட்டு உங்கள் தங்கச்சி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பா. ஸோ அதனால தான் உங்களை பார்க்கலான்னே வந்திருப்பார். ஆனால் என்ட்ரன்ஸ்லேயே சாம் உங்களை தாங்கி பிடிச்சிட்டு இருந்தது அவருக்கு அவ்வளோ கோபமாக வருது. ஸோ அந்த மாதிரி தான் உங்களை எரிக்கிற மாதிரி பார்க்குறாரு. நீங்கள் யதார்த்தமாக தான் அவரை பார்க்குறீங்க. உங்களை கோபமாக பார்த்துட்டே அவரோட கேபின்குள்ளே போகிறாரு. அப்போ நீங்கள் இப்போ நான் முறைச்சி பார்த்துட்டு போகிறான். உனக்கு இருடா நான் வரேன் அப்படின்ட்டு நீங்கள் சரி சாம் உன்னை நான் அப்புறம் மீட் பண்ணுறேன், எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் வேலை இருக்குது, ஒருத்தரை வறுத்தெடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே உங்களோட ஒர்க் பிளேஸ் தான் வரீங்க. வந்துட்டு நீங்கள் டியாங்கோட கேபின்குள்ளே தான் போகிறீங்க. டியாங் நீங்கள் கத்தலான்னு போனால் அதுக்கு முன்னாடி அவர் கத்த ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. என்ன நினச்சிட்ருக்கோம் மனசில்? அவன் யார்? அவன் கூட நீ என்ன அவ்வளோ க்ளோஸாக பண்ணிகிட்ருக்க? என்ன நினச்சிட்ருக்கோம் மனசில் அப்படின்ட்டு கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நாம் இவனை திட்டலான்னு வந்தான், இவன் நான் நம்மள திட்டுறான் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. ஆனால் அவர் திட்டி முடிக்கிற மாதிரியே தெரியல. ஸோ நீங்கள் ஸ்டாப் இட் டியாங் சார். அப்போ நீங்கள் அப்படி சொன்னோன்னே அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு உங்களை பார்க்க, நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? அது என்னோடய ப்ரைவேசி, அது என்னோடய இஷ்டம், நீங்கள் என்ன தலையிடுறீங்க? இதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ உங்களோட வேலையை பாருங்கள் அப்படின்றீங்க. ஏய், நீ டைமுக்கு வேலை பார்க்க வரல, நேற்று எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்காம ஹாலிடே எடுத்திருக்க, என்ன நினச்சிட்ருக்க மனசில்? இதுக்கு நீ பதில் சொல்லி தானே ஆகணும் அப்படின்ட்டு கேட்க, எப்படி இருந்தாலும் நம்மளை மடக்கிறானே அப்படின்ட்டு தான் நீங்கள் சரி சார், அதுக்கு நான் வேணால் உங்களுக்கு அப்பாலஜைஸ் பண்ணுறேன், அதுவும் இல்லாமல் நேற்றோட சம்பளத்தை வேணால் கட் பண்ணிக்கோங்க. என்ன அவ்வளோ சீக்கிரம் விட்டுட்டா அப்படின்ட்டு தான் டியாங் உங்ககிட்ட வம்பலுக்கெலாம் தான் பார்த்தாரு. ஆனால் நீங்கள் ஈஸியாக முடிச்சிட்டிங்க. அவருக்கு சரி இந்த ஃபைல்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்க சொன்னல, ஒன்றால் தான் இது இவ்வளோ டிலே ஆகிடுச்சு, இன்றைக்கி எவ்வளோ லாஸ் தெரியுமா அப்படின்ட்டு பேசிகிட்ருக்க. சார் நிறுத்துறீங்களா? ஸ்டார்டிங்கில் நான் வந்தோன்னே என்னென்னா அந்த சாம் பையன் கூட பேசிகிட்டு இருந்தனால கண்ணா பின்னான்னு வளர்னீங்க. இப்போ என்னென்னா சம்மந்தமே இல்லாமல் எதோ இழுத்து வச்சு பேசிகிட்ருக்கீங்க. அது இருக்கட்டும், ஆனால் நீங்கள் எதுக்கு என் தங்கச்சிக்கு காசு கொடுத்து என்னை நல்லா பார்த்துக்கிறதுக்காண்டி சொன்னீங்க? நீங்கள் தானே என்னை பிடிக்கல, எனக்கு மேலே லவ் இல்லை அப்படின்ட்டு நேற்று அவ்வளோ ரூடாக சொல்லிவிட்டு நீங்கள் பட்டில என்னையை அனாதையாக விட்டுட்டு காரில் கிளம்புனீங்க தானே? அப்போது அப்படி பண்ணிவிட்டு இப்போ என்னென்னா என்னமோ அக்கறையாக இருக்க மாதிரி ரொம்ப பிகு பண்ணுறீங்க. என்ன நினச்சிட்ருக்கீங்க உங்கள் மனசில் அப்படின்ட்டு நீங்கள் கத்த ஸ்டார்ட் பண்ண போது நிறுத்துவையன், ரொம்ப பேசிகிட்டு இருக்காத, நீ என்னோட அசிஸ்டண்ட், ஸோ அதனால தான் உனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நான் காசு கொடுத்து உன்னை நல்லா பார்த்துக்க சொன்னேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை, நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்காத அப்படின்றாரு. நீங்கள்
இதை மட்டும் நல்லா சொல்கிறான் அப்படின்ட்டு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. என்னை பிடிக்கலன்னு சொன்ன நீங்கள் எதுக்கு இப்போ இவ்வளோ பண்ணுறீங்க? இதெல்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்ல, எனக்கு என்னை பார்த்துக்க தெரியும், புரிஞ்சுதா அப்படின்ட்டு நீங்கள் வெளில போயிட்டீங்க. டேங்க்கு எப்போவுமே நம்மளை புரிஞ்சிக்க மாட்டா, அதுதான் நல்லதும் கூட அப்படின்ட்டு உங்களை சமாளிக்கணும் அப்படின்ட்டுலாம் அவர் நினைக்கல. அவர் பட்டில் உட்காந்து அவரோட ஒர்க்கை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனாலும் அப்பப்போ உங்களை தான் கேமரா வேலையாக பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் கொஞ்சம் கோவத்தோட அவங்க திட்டிகிட்டே நீங்கள் எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கீங்க. இருந்தாலும் ஒரு பக்கம் உங்களுக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. நம்மளை நல்லா பார்த்துக்க சொல்லி அவன் இப்படியெல்லாம் பண்ணுறான், நம்மளுக்காண்டி எதுக்குமே இவ்வளோ எஃபெக்ட் எடுக்கணும்? இவன் தான் நம்மளை பிடிக்கலன்ட்டான்ல, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? இல்லை வேறு ஏதாச்சும் மனசில் வச்சுட்டு இவன் பேசுகிறானா என்னன்னே புரியல அப்படின்ட்டு தான் நீங்கள் அவரை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கீங்க. உங்களுக்கு என்ன யோசிக்கிறதுனே தெரியல. அவனுக்கு நம்மளை பிடிச்சிருக்கா இல்லை அவன் நம்மளை பிடிக்கலையா, பிடிக்காதவன் நடிக்கிறானா அப்படின்ட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் அந்த கன்ஃபியூஷனோடையே நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப வீக்காக தான் இருக்கீங்க. ஏன்னா நேற்று தானே ஜுரம் உங்களுக்கு ஹெவியாக அடிச்சிச்சு. ஸோ இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் பரவாயில்ல இருந்தனால தான் நீங்கள் ஒர்க்குக்கு வந்திருப்பீங்க. அதுவும் அவங்க திட்டுறதுக்காண்டி தான் வந்திருப்பீங்க. ஆனால் இன்றைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஃபீவர் இருக்க தான் செய்யுது. ஸோ நீங்கள் அந்த டயர்ட்லேயே நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்க. அதுவும் செம்மையாக வேர்க்குது அந்த ஏசி ரூமில் கூட. ஸோ டியாங் வெளில எல்லாரையும் நல்லா வேலை பார்க்குறாங்களா அப்படின்ட்டு பார்க்குறதுக்காண்டி வராரு. அதுவும் மெயினாக உங்களை பார்க்குறதுக்காண்டி தான் வராரு. ஸோ வந்து பார்த்தா நீங்கள் ஒரு மாதிரி டயர்டாக வேர்த்து விறுவிறுத்து நீங்கள் வேலை பார்த்துட்ருக்க உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. நீங்கள் எதார்த்தமாக திரும்ப அவரோட செஸ்ட்டில் மோதுறீங்க. நிமிர்ந்து பார்த்தா டியாங் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. என்ன சார், ஏதாச்சும் ஒர்க்கை முடிக்கலையா? ஏதாச்சும் ஒர்க்குன்னு தான் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி டல்லாக சொல்ல. என்னாச்சு உனக்கு? எனக்கு என்னாச்சு, எனக்கு ஒன்றும் இல்லை. உன்னோட ஜுரம் சரியாயிடுச்சா அப்படின்ட்டு உங்கள் வார்த்தையை கூட எதிர்பார்க்காம அவர் கையை உங்கள் ஹெட்டில் வச்சு ஜுரம் இருக்கா அப்படின்ட்டு பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு இன்னும் ஃபீவர் இருக்க, அவர் உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? உனக்கு தான் ஃபீவர் இருக்குதுன்னு தெரியுதுல்ல, இப்போ வீட்டில் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? கேட்டிருந்தா கூட உனக்கு 1 வீக் நான் லீவ் கொடுத்துருப்பேன். தேவையில்லாமல் இதுக்கு இப்படி வந்து கஷ்டப்படுற, போ ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா வேணாம் அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி அவர் இழுக்க, நீங்கள் என் கையை விடுறீங்களா? உங்களுக்கு என்ன என் மேலே அக்கறை? உங்களுக்கு ஒன்றும் அக்கறைலாம் தேவையில்ல. என்னை பிடிக்கலன்னு சொன்னவர் தானே நீங்கள், இப்போ என்ன அக்கறை இருக்க மாதிரி நடிக்கிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் அதையே குத்தி குத்தி சொல்லிகிட்ருக்கீங்க. அவருக்கு என்ன நினச்சிட்டு கவையன், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு உன்னை பிடிக்கலான்னாலாம் எதுவும் இல்லை அப்படின்ட்டு வாய் தவறி உளறிட்டாரு. இருந்தாலும் பாதி வார்த்தையை அப்படியே முழுங்கிட்டு, அது என்ன சொன்னீங்க? என்னைய பிடிக்கலான்னாலாம் எதுவும் இல்லைண்ணா, அப்போ உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நீ நார்மல், எல்லோரும் நான் எப்படி ட்ரீட் பண்ணுறனோ அப்படி தான் நீயும் அப்படின்ட்டு சொல்ல உங்களுக்கு மூக்கே உடஞ்சி போச்சு. நீங்கள் ஒரு மாதிரி எதிர்பார்த்துருப்பீங்க இப்போயாச்சும் அவர் எதாச்சும் சொல்லுவாரா அப்படின்ட்டு. பட் இப்போயோ உங்களுக்கு ஒரு மாதிரி சோகமாக அவர் வா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்ட்டு இழுக்க, என்னால் வர முடியாது, நீங்கள் விடுங்க, நான் வேணால் போய்க்கிறேன், நீங்கள் ஒன்றும் வர தேவையில்லை. நீங்கள் எதுக்கு என் கூட வரணும்? என் கூட ஒன்றும் வர தேவையில்லை, நீ எப்படி தனியாக போக, நானும் வரேன் உன் கூட அப்படின்ட்டு டேயாங் சொல்லிட்டு உங்கள் கையை இழுத்துட்ருக்காரு. நீங்கள் அவர் கையை உதறிட்டு, இங்கே பாருங்கள், இப்படி எங்கேயாச்சும் நடக்குமா? எந்த பாஸாச்சும் எம்ப்ளாயிக்கு ஜுரம்னு இழுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டலில் காமிப்பாரா? நீங்கள் என்ன லூஸ் மாதிரி உளறிட்டுருக்கீங்க, நீ விடுங்க அப்படின்ட்டு நீங்கள் மறுபடியும் வேலை பார்க்க கண்டினியூ பண்ண டேயாங்க்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஸோ அவர் உங்கள் கையை டைட்டாக பிடிச்சி, நான் சொல்கிறதே உனக்கு புரியாதா அப்படின்ட்டு பேசிகிட்ருக்காரு. நீங்களும் அவரை திரும்பி பார்க்குறீங்க. அப்போ கரெக்டாக ஒரு கால் வந்துட, இரு ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்ட்டு அவர் அவசரமாக கால் அட்டன் பண்ணி கொஞ்சம் தூரத்தில் பேசிகிட்ருக்காரு. சரி ஓகே நான் வரேன் அப்படின்ட்டு, இங்கே பாரு மரியாதையாக அவன் ஃப்ரெண்டு கூடயாச்சும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வா, எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ஒர்க் இருக்குது, நான் கிளம்புறேன். எங்கே போகிறீங்க? நான் எங்கே போனால் உனக்கு என்ன? நான் உங்களோட அசிஸ்டண்ட் தானே, நீங்கள் தானே அசிஸ்டண்ட்டாக போட்டிங்க, அப்போ எனக்கு தெரிஞ்சு ஆகணும். நான் பிஸ்னஸ் ரிலேட்டடாக தான் ஒருத்தரை மீட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அவசர அவசரமாக அங்கேருந்து கிளம்பிட்டாரு. நீங்கள் அது என்ன எனக்கு தெரியாமல் அப்படின்ட்டு யோசிச்சுருக்கும் போது தான், ஆமாம் அவர் என்ன இன்னொரு ஃபோனில் பேசுகிறாரு, அந்த ஃபோனே வித்தியாசமாக இருந்துச்சு அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. என் நாட்டையோட ஃபோன் உங்களுக்கு நல்லாவே தெரியும், அவர் பிஸ்னஸ் கால் எல்லாமே அவரோட ஃபோனில் தான் அட்டன் பண்ணுவார். ஸோ இந்த ஃபோனில் கால் வந்தோடனே இவர் இப்படி அட்டன் பண்ணி கொஞ்சம் சீரியஸாக பேசிகிட்டு இருந்ததும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ என்ன நடந்துச்சு, எதுக்கு இவர் இவ்வளோ அவசரமாக போகிறாரு அப்படின்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாகவும் ஆகுது. ஏன்னா ஏதாச்சும் பிஸ்னஸ் மீட்டிங் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவரோட எல்லா ஷெட்யூலுமே அரேஞ்ச் பண்ணுறதே நீங்கள் தான், அது என்ன எனக்கே தெரியாமல் ஷெட்யூல் அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுட்டே டியாங் போகிறதே தான் பார்த்துட்டே இருக்கீங்க. எங்கிட்ட டியாங் அவரோட கார் எடுத்துகிட்டு அந்த பாலடைஞ்ச பில்டிங்க்கு தான் வராரு. அதுதான் அவரோட சீக்ரெட் ஹவுஸ் இருக்குமே, அங்கே தான் வராரு. வந்துட்டு காரை ஸ்டாப் பண்ணிட்டு உள்ளே போனால்
அதே சேரில் ஒரு பொண்ணு தான் கட்டி போட்டு வச்சுருக்காரு. அது வேறு யாரும் இல்லை, அந்த கீர்த்தி பொண்ணு தான். அவள் டியோங்க பார்த்தோன்னே, டியோங்க என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க, யாரோ 4 பேர் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு என்னை கடத்திட்டு வந்துட்டாங்க அப்படின்ட்டு அவள் சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ டியோங் நக்கலாக சிரிச்சிட்டு, உன்னை கடத்திட்டு வர சொன்னதே நான் தான். என்ன, நீங்களா? நீங்கள் எதுக்கு என்னை கடத்திட்டு வர சொன்னீங்க? நீங்கள் எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவள் கேட்டுட்ருக்கா. உன்னை கொல்றதுக்கு தாம்மா. என்ன, எனக்கு புரியல. இத்தனை நாளாக ஒரு சீரியல் கில்லர் இருக்கான், பொண்ணுங்களெல்லாம் கடத்தி கொள்கிறான் அப்படின்ட்டு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பே. அது கூட ரொம்ப வைரலாக போயிருக்குமே. உனக்கு தெரியுமா இல்லை தெரியாதா? தெரியும், ஆனால் அதை பற்றி எதுக்கு நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க? அது வேறு யாரும் இல்லாமா, எல்லா போலீஸும் தேடிட்டு இருக்கிறது என்ன தான் அப்படின்ட்டு டியோங் அவ்வளோ ப்ரௌடாக சொல்லிகிட்ருக்காரு. அப்போ என்ன உளறீங்க? சும்மா உளராதீங்க, உங்களை பார்த்தவொன்னே அப்படி தெரியல, நீங்கள் சும்மா விளாட்றதுக்கு தான் எனக்கு கடத்திட்டு வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது அப்படின்ட்டு அவள் பாட்டில் பேசிகிட்டு இருக்கா. அப்போ டியோங், நீ இன்னும் நீ நம்பலையா அப்படின்ட்டு அவர் அங்கே இருக்க ட்ரா ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா உள்ள கத்திங்களா இருக்குது. அதை பார்த்தோன்னே நீங்கள் என்னது இது, சமையலில் யூஸ் பண்ணுற கத்தியெல்லாம் இங்கே வச்சுட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு இப்போ கூட நம்பாமல் அவள் இதை தான் பேசிகிட்ருக்கா. ஐயோ, நீ என்னம்மா நம்பவே மாட்ட போல, அப்போ செயலில் இறங்கிட்டா தான் உனக்கு புரியுமோ அப்படின்ட்டு அந்த கத்தியில் ஒரு கத்தியை எடுத்துகிட்டு அவள் பக்கத்தில் தான் வராரு. அப்போது ஐயோ ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு அந்த ட்ராவலையே ஒரு ஃபேஸ் மாஸ்க் மாதிரி ஒன்று இருக்குது, மீன்ஸ் க்ளவுன் மாதிரி ஒரு மாஸ்க்கு. ஸோ அதை எடுத்துகிட்டு அப்படியே அவர் ஃபேஸில் போட்டுக்கிட்டாரு. அதை போட்டுக்கிட்ட பிறகு தான் கொஞ்சம் அவளுக்கு சீரியஸ்னஸ்ஸே புரியுது. ஒருவேளை இவர் சொல்கிறதெல்லாம் உண்மையோ அப்படின்ட்டு தான் யோசிச்சுட்டு, நீங்கள் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணும், உங்களுக்கு என்ன அவசியம் இப்படி பண்ண அப்படின்ட்டு அவள் கேட்டுட்ருக்கா. நீ என்ன வேலை பண்ண, உனக்கு ஒருத்தங்க பத்தலைன்னு எத்தனை பேரும் வலையில் விழுக வச்சுருப்ப, எல்லாம் காசு பணத்துக்காண்டி தானே, உனக்கு தேவையான காசு பணம் எல்லாத்தையும் நான் தரேன், ஆனால் அதை அனுபவிக்கிறதுக்கு தான் நீ உயிரோடு இருக்க மாட்டியே, ரொம்ப பாவம் அப்படின்ட்டு அவர் கிட்ட வந்து அப்படியே கத்திய அவளை குத்தலான்னு எடுக்கிறாரு. அப்போ அவளும் டைட்டாக கண்ணை மூடிக்கிட்டா. அப்பன்னு பார்த்து டோர் பக்கத்துலேருந்து யாரோ கத்துற மாதிரி சவுண்ட் கேட்க அப்படியே கண் முழிச்சு அவள் பார்க்குறான்ட்டு அவங்க பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் தான் அங்கே டைட்டாக காதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அலறி கத்திட்ருக்கீங்க. டியோங்க்கு ஒன்றும் புரியல, நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்கன்னு. வயன், நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்ட்டு உங்கள் கிட்ட வந்து உங்களை அப்படியே தொடுறாரு. அப்போ நீங்கள் அந்த பயத்தில் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டீங்க. இப்போ அப்படியே பிளாங்க் அவுட் ஆகுது. நெக்ஸ்ட்டு நீங்கள் கண்ணு முழிக்கிறீங்க. முழிச்சா நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே தான் ஒரு பெட்டில் படுத்துட்ருக்கீங்க. அந்த வீடே உங்களுக்கு கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. எந்திரிச்சு நீங்கள் பார்த்தா அது டியோங்கோட வீடு தான். ஏன்னா அந்த பொண்ணு இருப்பாள்ல டியோங்கோட வீட்டில், அந்த பொண்ணு உங்களை தான் அப்படியே இமைக்காமல் பார்த்துட்ருக்கா. நீங்கள் எந்திரிச்சோன்னே, என்ன எந்திரிச்சிட்டிங்களா, உங்களுக்கு ஓகேவா, நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு விசாரிக்கிறா. ஆனால் உங்களுக்கு நாம் எப்படி இங்கே வந்தோம் அப்படின்ட்டு யோசிக்கும் போது தான் உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்து நீங்கள் ஃபஸ்ட் இங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்ட்டு தான் எந்திரிச்சே போக போகிறீங்க. அப்போ அக்கா எங்கே போகிறீங்க, வெயிட் பண்ணுங்கள், டேங்க நான் வந்துடட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லிட்டு போங்க, உனக்கு அவன் எப்படிப்பட்டவன் தெரியாதனால தான் நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நீயும் அவன் கூட இருக்கிறது ஆபத்து தான், என் கூட வந்துரு அப்படின்ட்டு கையை பிடிச்சி நீங்கள் இழுக்கிறீங்க. அக்கா நான் வரமாட்டேன், அண்ணா ரொம்பவே நல்லவர், நீங்கள் என்ன உளறிட்டு இருக்கீங்க, ஏன்னா நான் உளறேண்ணா, உனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ட்டு நீங்கள் அவள் கையை பிடிச்சி இழுக்க அவள் வரமாட்டேன் அப்படின்ட்டு அடம் பிடிச்சிட்ருக்க. நீங்கள் அப்படியே மயக்க போட்டீங்க மறுபடியும். ஏன்னா நீங்கள் ரொம்ப பயத்தோடையும் டயர்டாகவும் இருந்திருப்பீங்க, ஜுரம் வேறு இருந்திருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அப்படியே மயக்க போட்டுற. இப்போது கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்கிப் ஆகிட்டு நீங்கள் மறுபடியும் கண் முழிக்கிறீங்க. அதே ரூமில் தான் பெட்டில் படுத்துருக்கீங்க. போன வாட்டி அந்த பொண்ணு மட்டும் தான் இருந்திருப்பா, ஆனால் இப்போது டியாங்கும் அங்கே தான் உட்காந்து உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் எந்திரிச்சு அவரை பார்த்தோன்னே ஒரு பயத்தில் அப்படியே பெட்டை விட்டு கீழே விழுந்துட்டீங்க. டியாங் உங்களை தூக்கலான்னு வந்தா, நீ எங்கள் பக்கத்துலேயே வந்துடாத, என் பக்கத்தில் வந்த உன்னை அவ்வளோதான், என் பக்கத்தில் வராத அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க டியாங்கை பார்த்து. அது டியாங்க்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ணா ஏன் இவங்க இப்படி சொல்கிறாங்க, உங்கள் கூட இருந்த ஆபத்து அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்ட்டு அவள் சொல்லிகிட்ருக்கா. அப்போ டியாங், அம்மு நீ கீழே போ, நான் உன்கிட்ட அப்புறமா இதாக இருந்தாலும் சொல்கிறேன் அப்படின்ட்டு அவளை அப்படியே அனுப்பி வச்சிட்டாரு. ஸோ அந்த பொண்ணும் எதுவுமே சொல்லாமல் கீழே வந்துட்டா. அவங்கள ஒரு வாட்டி பார்த்துட்டு நீங்கள் நானும் போகிறேன் அப்படின்ட்டு ரூமை விட்டு வெளில போக போகிறீங்க. அப்போ டியாங், நில்லுவையன், நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ,
நீ சொல்கிறது எதுக்கு நான் புரிஞ்சுக்கிட்டோம்? நீ ஒரு கொலைகாரன், நீ ஒரு சைக்கோ, உன் கூடலாம் யாராச்சும் இருக்க முடியுமா? இந்த பொண்ணையும் நீ என்ன பண்ணுறதுக்கா நீ காத்துட்ருக்க? நான் இவளையும் கூட்டிகிட்டு போகிறேன், உன் கூட இருக்கிறதே ஆபத்து அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. அவரை பார்த்து கத்துறீங்க. அவர், வையன், என் பக்கம் இருக்க நியாயத்தையும் புரிஞ்சுக்கோ. நான் கொலை பண்ணுறவங்க எல்லாருமே ஒன்றும் நல்லவங்க கிடையாது. அவங்க எத்தனை பேரோட வாழ்க்கையை கெடுத்திருக்காங்க தெரியுமா? அவங்களால எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க தெரியுமா சூசைடால்? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு எதுவுமே தெரியாது. ஆமாம், எனக்கு தான் ஒன்றுமே தெரியாது, உனக்கு தான் நல்லா தெரியும். இப்படி கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் பொண்ணுங்களை கடத்தி கொள்கிற நீ எல்லாம் என்கிட்ட வந்து அருகுற சொல்ல வந்துடாத அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே போக போகிறீங்க. அப்போ அவர் உங்களை இழுத்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாரு. வயன், நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ வயன் அப்படின்ட்டு கொஞ்சம் பொறுமையாக உங்ககிட்ட சொல்கிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறேன்னே தெரியாமல் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ அவர் உங்களை ஹக் பண்ண மாதிரியே, இங்கே பாரு, என் பக்கம் நியாயம் இருக்குது, என் பக்கம் இருக்க கஷ்டத்தையும் நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அந்த பொண்ணுங்களாம் நல்லவங்க கிடையாது. எத்தனை பேரோட வாழ்க்கையை கெடுத்துருக்காங்க தெரியுமா? அவங்களால எத்தனை பொண்ணுங்க அவங்களோட வாழ்க்கையை எழுந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? சில பேர் சூசைட் அட்டென்ட் பண்ணி செத்து கூட போயிருக்காங்க. அதனால் அவங்களோட குடும்பம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு தெரியுமா? நான் அந்த மாதிரி பொண்ணுங்களை தான் கொள்கிறேன் அப்படின்ட்டு டேயாங் சொல்ல, நீங்கள் அவரோட ஹக்கை பிரேக் பண்ணிட்டு, இருந்தாலும் நீங்கள் பண்ணுறது தப்பு, நீங்கள் என்ன தான் சொன்னாலும் நீங்கள் பண்ணுறது தப்பு தான். நீங்கன்னா கடவுளா எல்லாரையும் கொல்றதுக்கு? உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தா? போலீஸ் கோட்டெல்லாம் எதுக்கு இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கேட்க, அதெல்லாம் எதுக்கு இருக்கா? வேஸ்ட்டாக தான் இருக்குது. அவங்களுக்கு நல்லதெல்லாம் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. கெட்டவங்க எது பண்ணாலுமே அவங்கள விட்டுறாங்க. அவங்கக்கிட்ட நான் என்னத்தை போய் நியாயத்தை கேட்க? போய் கேஸ் ஃபைல் பண்ணாலுமே எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கெல்லாம் கேஸ் எடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் அவங்களோட விருப்பம் அப்படின்ட்டு சொல்லிடுவாங்களே தவிர தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனையே கொடுக்க மாட்டாங்க. உனக்கு என்னவோ என் தெரியும்? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? உனக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் என்ன கஷ்டப்பட்டிருக்கீங்க? உங்களால் தான் எத்தனை பொண்ணுங்க செத்து அவங்களோட ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அவங்க அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த பொண்ணுங்க ஏமாத்துனாங்கன்றீங்கள, அவங்க ஏமாத்தினா உங்களுக்கு என்ன வலிக்குது? ஏமாற்றப்பட்டவங்களே அதை மறந்துட்டு சந்தோஷமாக தானே வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கே எந்த கஷ்டமே இல்லாத போது உங்களுக்கே என்ன அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் அவ்வளோ ஆதங்கமாக அவர்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. அவர் உங்களையே பொறுமையாக பார்த்தவர். ஏன்னா நானும் அதை அனுபவிச்சிருக்கேன். நானும் அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சனால்தான் எனக்கு புரியுது ஏமாற்றப்பட்டவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு. அவங்களால செய்ய முடியாததை தான் நான் செய்கிறேன். இவங்களாம் உயிரோடு இருந்து என்ன பண்ண போகிறாங்க? மற்றவங்களோட வாழ்க்கையை கெடுக்கிறத தவிர ஒன்றுத்தையும் நியாயமாக பண்ண மாட்டாங்க. அவங்கள கொல்றதுல எந்த தப்புமே இல்லை அப்படின்ட்டு டேயாங் சொல்கிறாரு. நீங்கள் இங்கே பாருங்கள், நீங்கள் எவ்வளோ தான் சொன்னாலும் உங்கள் பக்கம் நியாயம் இல்லை. உங்களுக்கு அவங்களோட கஷ்டம் புரிகிற மாதிரி சும்மா நடிச்சிட்ருக்காதீங்க. நான் ஒன்றும் நடிக்கலை. நானும் இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை இல்லை, 2 தடவை. என் குடும்பத்தை இழந்ததே இதனால தான். இந்த மாதிரி பொண்ணுங்க இருக்கனால தான் என் குடும்பத்தையே நான் இழந்துட்டேன் அப்படின்ட்டு டேயாங் சொல்ல, நீங்கள் புரியாமல் அவரே பார்க்குறீங்க. இப்போ தான் யார்கிட்டையுமே சொல்லாத உண்மையை உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவர் 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது அவரோட ஃபேமிலி கூட ஹாப்பியாக தான் இருந்திருப்பார். ஒரு அழகான தங்கச்சி, அம்மா அப்பா அப்படின்ட்டு ஒரு அழகான ஃபேமிலியாகவும் பாசமான ஃபேமிலியாகவும் தான் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை பெருசாக அவங்களோட வீட்டில் மாட்டியிருப்பாங்க. இப்போ டேயாங் இருக்காரே அந்த வீட்டில் தான், அதுவும் ஹாலில் இருக்கே அந்த ஃபோட்டோ தான். அதுதான் டேயாங்கோட கடைசியான ஃபோட்டோ அவர் ஃபேமிலி கூட எடுத்தது. இப்படி தான் அவரோட லைஃபே ஹாப்பியாக போயிட்டு இருந்திருக்கும். ஸோ அப்படி தான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போன டேயாங்கோட அப்பா ஈவினிங்காகவும் வரவே இல்லை. சரின்ட்டு கால் பண்ணி பார்த்தாலும் அவரோட ஃபோன் ரிங் ஆகுது தவிர அட்டன் பண்ணவே இல்லை. ஸோ இப்படியே 1 டே ஸ்கிப் ஆனோன்னே டேயாங்கோட அம்மாவுக்கு கொஞ்சம் பயமாயிட்டு அவங்க போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, என்னோடய ஹஸ்பண்டை காணோம் அப்படின்ட்டு. எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்துட்டு எங்கே போனார் இவர், இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் எங்கேயே போக மாட்டாருன்னு ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பாங்க. இப்படியே நெக்ஸ்ட் டேவும் அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் பதறிட்டு போய் கேட்டால் போலீஸ், இங்கே பாருமா, உன் ஹஸ்பண்ட் ஒன்றும் காணாமலாம் ஒன்றும் போகல, அவன் உங்களெல்லாம் வேணும்னே தான் பிரிஞ்சு வேறு எங்கேயோ போய் வாழ்ந்துட்டுருக்கான். அவன் வாழ்க்கையில் இதுக்கு மேலே நீ தலையிடாதம்மா, அவனோட வாழ்க்கையை அவன் வாழ்ந்துட்டு போவான். உனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கான், நீ சைன் பண்ணி மட்டும் கொடு, உங்கள் கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு அவரே சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே அவரை தேடு அப்படின்ட்டுலாம் நீங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்ல, ஓகேவா அப்படின்ட்டு போலீஸ் சொல்லிவிட்டு அவர் பாட்டில் அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. டேயாங்கோட அம்மாவால் நம்பவே முடியல. இல்லை சார், நீங்கள் போய் சொல்கிறீங்க, என்னோடய ஹஸ்பண்ட் அப்படியெல்லாம் சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்ட்டு அவங்க முழுசாக நம்பி சொல்லிகிட்ருக்காங்க. பட் போலீஸ், ஐயோ எவ்வளோ சொல்ல உனக்கு புரியாதாம்மா, அதுதான் நிஜம் அப்படின்ட்டு அழுதி சொல்கிறாங்க. இருந்தாலும் இவங்களால் நம்ப முடியாமல் அவங்க அப்படியே வீட்டுக்கு வந்தால்
எங்கம்மா அப்பா அப்படின்ட்டு டியாங்கும் அவரோட தங்கச்சியும் கேட்குறாங்க. பட் இவங்களால ஒரு ஆன்சரும் பண்ண முடியாமல் அப்பா வந்துடுவார்மா நீங்கள் போய் தூங்குங்க அப்படின்ட்டு 2 பேரையும் சமாதானப்படுத்தி போய் தூங்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்படியே ஒரு மாதத்துக்கிட்ட ஸ்கிப் ஆகிடுச்சு. இன்னும் அவங்க ஹஸ்பண்ட் வந்த மாதிரியே தெரியல. ஆனால் அவங்களும் போலீஸ் ஸ்டேஷன் போய் கேட்டாலும் ஏம்மா சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேற, வேணாப்பா டைவர்ஸ் பேப்பரில் உன் ஹஸ்பண்ட் தான் சைன் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு சொன்னால் கூட இவங்க இல்லை என் ஹஸ்பண்ட் பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்ட்டு ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. அவரே வந்துடுவார் அப்படின்ட்டு தான் அவங்க நம்பிட்டுருக்காங்க. ஸோ இப்படியே விட்டால் பசங்கள்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. ஸோ அவங்கள கொஞ்சமாச்சும் ஜாலியாகிறதுக்கு வெளில கூப்பிட்டு போகணும் அப்படின்ட்டு டேயாங்கோட அம்மா டேயாங்கியும் டேயாங்கோட தங்கச்சியுமே வெளில கூப்பிட்டு வராங்க. நாம் கஷ்டப்படுறது இருக்கட்டும், இவங்க எதுக்கு கஷ்டப்படணும் அப்படின்ட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆக்கிறதுக்காண்டி. ஸோ அப்படி தான் அவங்க சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கும்போது டேயாங்கோட அம்மா எதிர்ச்சியாக டேயாங்கோட அப்பாவை பார்க்குறாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் அது டேயாங்கோட அப்பா தான் அப்படின்ட்டு, அவங்களோட கணவர் தான் அப்படின்ட்டு. ஸோ அவங்க போய் பேசலான்னு பார்த்தா அவர் வேறு யார் பொண்ணோட கையை பிடிச்சிட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்காரு. அவங்களெல்லாம் சுத்தமாக நம்ப முடியல, தன் கணவராக இப்படி போயிட்டுருக்கிறது அப்படின்ற மாதிரி தான் அவங்க பார்த்துட்ருக்காங்க. இது நம்ம பசங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு அவங்க டியாங்கியும் டேயாங்கோட தங்கச்சியுமே டைவர்ட் பண்ணி சரி நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க அம்மா வந்துடுறேன் அப்படின்ட்டு டேயாங்கோட பொறுப்பில் அவங்க 2 பேருமே ஆட்டோ புக் பண்ணி வீட்டுக்கு அனுப்பி விட்டுறாங்க. அவங்க 2 பேரும் வீட்டுக்கு போன பிறகு அம்மா கண்டி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இப்படியே நைட் ஆன பிறகு தான் அவங்க ஒரு மாதிரி சோகமாக அழுத மாதிரியே வீட்டுக்கு வராங்க. டேயாங் பார்த்தோன்னே அம்மா எங்கே போயிருந்தீங்க, ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்ட்டு கேட்டுட்ருக்காரு. அப்போ அவங்க அது ஒன்றும் இல்லைப்பா, கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு அதனால தான் போயிருந்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. சாப்பிட்டீங்களா, போய் தூங்குங்க போங்க. அம்மா என்ன நடந்துச்சு, எனக்கு என்னடா, எனக்கு ஒன்றும் இல்லை, அவ எங்க அப்படின்ட்டு டேயாங்கோட தங்கச்சி தான் கேட்குறாங்க. அவள் சாப்பிட்டு தூங்கிட்டா. ஓ அப்படியா, நீயும் போய் தூங்குடா, நீ ஏன்டா முழிச்சிட்ருக்க. அம்மா நீங்கள் என்கிட்டேருந்து ஏதோ மறைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சேச்சா டியாங், நான் என்னடா மறைக்க போகிறேன், அம்மா கிட்ட என்னடா இருக்குது அப்படி மறைக்கிற மாதிரி. பொய் சொல்லாதீங்கம்மா, இன்றைக்கி நான் அப்பாவை பார்த்தேன், யாரோ ஒரு பொண்ணு கை பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தாரு, அதை நீங்களும் பார்த்தீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நீங்கள் அது எங்கள் 2 பேருக்கும் தெரியக்கூடாதுன்னு டைவர்ட் பண்ணி தான் வீட்டுக்கு அனுப்பி வச்சிங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு டியாங் அவர் அம்மா கிட்டே கேட்குறாரு. அப்போ அவங்க ஒரு மாதிரி இப்போ தான் உடஞ்சி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா நம்மளை விட்டு போயிட்டாரு, அப்பா நம்மளை விட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. என்னாச்சுமா, ஏன் அழுவுறீங்க. அப்பா நம்மளை விட்டுட்டு வேறு யார் கூடயோ போயிட்டாரு. அம்மா எனக்கு புரியல, உங்கள் அப்பாவுக்கு நம்மளாம் தேவையில்லையா. நான் அவர்கிட்ட போய் பேசும்போது நீங்களாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு என் பொண்டாட்டி இருக்கா, அவள் போதும், புது பொண்டாட்டி கூட நான் வாழ்ந்துக்கிறேன், நீங்களாம் எனக்கு ஜஸ்ட்டு டஸ்ட்பின் மாதிரி தான், நீங்களாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ட்டு ரொம்ப கேவலமாக நம்மளை பேசிட்டாரு. அதுவும் என்னைய பார்த்தாலே வெறுக்கிற மாதிரி பேசுகிறாரு. அவர் உங்கள் அப்பாவே இல்லை, உங்கள் அப்பா இப்படி பேசவே மாட்டார் அப்படின்ட்டு அவங்க ரொம்பவே அழுதுட்ருக்காங்க. டியாங்கு புரியுது அவங்க அம்மா எப்படி அழுதுட்ருக்காங்க, எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு டியாங்கு நல்லா புரியுது. ஸோ அவர் தான் சமாதானப்படுத்திட்டு இங்கே பாருமா, நம்மளை வேணான்னு விட்டுட்டு போனவர் நம்மளுக்கு தேவையில்லை, நம்மளோட வாழ்க்கையை நம்ம ஹாப்பியாக வாழலாம், அவங்க வேணாம், நீங்கள் போதும், எங்கள் 2 பேருக்கும் நீங்கள் மட்டும் போதும், அப்பான்றவர் எங்கள் லைஃப்பில் இல்லைன்னு நாங்கள் அவரை எரேஸ் பண்ணிடுறோம், நீங்கள் பார்த்துப்பீங்க தானே, எங்களுக்கு நீங்கள் போதும் அப்படின்ட்டு டியாங் தான் அவ்வளோ மெச்சோர்டாக அவங்க அம்மாவையே சமாதானப்படுத்துகிறாரு. அவங்களும் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சமாதானம் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் அப்படியே தான் போயிட்டுருக்கு. ஸோ டியாங்கும் ஸ்கூல் முடிச்சுட்டு தங்கச்சி கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது தான் டேயாங்கோட அப்பா யாரோ ஒரு பொண்ணு கூட நின்றுட்டுருக்கிறத டேயாங் பார்க்குறாரு. ஆனால் அவர் பார்க்காத மாதிரியே கண்டுக்காமல் தங்கச்சியை கூட்டிகிட்டு போயிடலான்னு பார்க்குறாரு. ஆனால் வேணும்னே டேயாங்கோட அப்பா டேயாங் நில்லுடா, அப்பா உங்ககிட்ட பேசணும் அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்போது டேயாங் என்னால் முடியாது, நீங்கள் யார், உங்களுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, உங்ககிட்டலாம் பேச முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவரோட தங்கச்சி கையை பிடிச்சி போகலான்னு பார்த்தா அப்பா நீங்களா, எங்கே போயிருந்தீங்க, உங்களை பார்த்தே ரொம்ப நாளாச்சு அப்படின்ட்டு டேயாங்கோட தங்கச்சி எதுவுமே தெரியாததுனால பாசமாக பேசிகிட்டு இருக்கா. டேயாங்கோட அப்பாவும் இதுதான் கரெக்டு அப்படின்ட்டு அவங்களோட பொண்ணை தூக்கி அப்படியே கொஞ்சிட்டு இங்கே பாருடா டேயாங், ஏன் டேயாங் இப்படி பண்ணுற, இங்கே பாரு, உன் அம்மா கூட இருந்தா நீ லாஸ்ட் வரையும் இப்படி தான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும், அதுக்கு நீ ஏன் கூட வந்துட்டா, உன் சித்தி கூட நீ ஹாப்பியாக இருக்கலாம், உன் சித்தி எவ்வளோ பெரிய பணக்காரி தெரியுமா அப்படின்ட்டு அவரோட புது பொண்டாட்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அவள் கொஞ்சம் பிகு பண்ணிவிட்டு ஆட்டிடியூடாக தான் நின்றுட்டுருக்கா. என் பையன் இவன் தான் என்னோட பொண்ணு அப்படின்ட்டு டேயாங்கோட அப்பா ஹாப்பியாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஆனால் டேயாங்க்கு சுத்தமாக பிடிக்கல. இதுக்கு மேலே நீ இவளை தான் அம்மான்னு கூப்பிடணும், இவ தான் உன்னோட புது அம்மா,
இங்கே பாருங்கள், தேவையில்லாமலாம் உளறிட்டு இருக்காதீங்க. எனக்கு இருக்கிற ஒரே அம்மா என் அம்மா மட்டும்தான். இவங்க யாருமே எனக்கு அம்மான்னுலாம் சும்மா சொல்லிட்டு வந்துட்டு இருக்காதீங்க. புரிஞ்சுதா? என் தங்கச்சியை விடுங்க, நான் அவளை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகணும். இங்கே ஏன்டா புரிஞ்சுக்க மாட்ற? நீ என் கூட மட்டும் வந்தனா பணக்கார லைஃப் வாழலாம். நீ அதுக்கப்புறம் எதுக்காண்டியும் ஏங்கிட்டு இருக்கணும்னு தேவையில்ல. இல்லைனா உன் அம்மா கூட இருந்து நீ கஷ்டப்பட்டு ஒன்னொன்றுக்கும் ஏங்கி தான் நீ வாழணும். அதுக்கு நீ என் கூட வந்துடலாம்ல அப்படின்ட்டு டியாங்கோட அப்பா அவ்வளோ கேட்குறாரு. ஆனால் டியாங் செம்ம டென்ஷன் ஆகிட்டு, இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே உங்களுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, புரிஞ்சுதா? நீங்கள் எங்கள் லைஃப்பில் இருந்ததையே நாங்கள் மறந்துடுறோம். தயவு செஞ்சு எங்கள் கண்ணு முன்னாடி வந்துடாதீங்க. அதுக்கப்புறம் என் அம்மா கண்ணு முன்னாடி வந்தீங்க நீங்கள் அவ்வளோதான் அப்படின்ட்டு கோமா பேசிட்டு அவரோட தங்கச்சி இழுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் டியாங்கோட அப்பாவும் தொந்தரவு பண்ணாமல் அவரோட லைஃப்பை அந்த புது பொண்டாட்டி கூட வாழ ஆரம்பிச்சிட்டாரு. இங்கிட்ட டியாங்கோட தங்கச்சி அவங்க அம்மானு கொஞ்சம் ஹாப்பியான லைஃப்பை தான் அவங்க வாழ்கிறாங்க. ஸோ இப்படியே டைம் ரொம்பவே ஸ்கிப் ஆகுது. வருஷக்கணக்காக ஸ்கிப் ஆன பிறகு டியாங் இப்போ காலேஜ் படிச்சுட்ருக்காரு. அவரோட தங்கச்சியும் இப்போ ஹை ஸ்கூல் லெவலில் இருக்கா. அவளும் அவளோட லைஃப்பை ஜாலியாக தான் வாழ்ந்துட்டுருக்கா. அப்பான்றவர் இருக்க மாதிரியே அவங்க 2 பேருக்குமே ஞாபகம் கூட இல்லை. அந்த மாதிரி தான் அவங்க அம்மா கூடயே ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கும்போது டியாங்கோட தங்கச்சி ஒரு நாள் அழுதுகிட்டே வீட்டுக்கு வரா. அப்போது டியாங்கோட அம்மா மட்டும் தான் வீட்டில் இருப்பாங்க. டியாங் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டார். பட் டியாங்கோட அம்மா, என்னடியாச்சு, ஏன் அழுதுட்டுருக்க? அம்மா, என்னை அவன் மோசம் பண்ணிட்டான் அப்படின்ட்டு உட்காந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டா. என்ன சொல்கிற? ஏன் இப்படி அழுகுற? யாரும் நீ மோசம் பண்ணா? என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான். அவனை நான் எவ்வளோ உருகி லவ் பண்ணேன்னு தெரியுமா? ஆனால் நான் வேணான்னு சொல்லிட்டு அவன் வேறு யார் பொண்ணு கூடயே போயிட்டான் அப்படின்ட்டு ரொம்ப அழுகுறா. டியாங்கோட அம்மா, இந்த வயசில் உனக்கு லவ்வெல்லாம் தேவையா? இதை விட்டுட்டு படிக்கிற வேலையை பாருடி அப்படின்ட்டு நல்லா தான் அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவள் ரொம்ப லவ் பண்ணியிருப்பா போல. ஸோ ரொம்ப அழுகுறா. இப்படியே 2 டேஸும் அவள் சாப்பிடாம கொல்லாமல் அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ரூம்குள்ளே தான் அடைஞ்சிட்ருக்கா. இந்த விஷயம் டியாங்கும் தெரிய வர, என்னாச்சுமா, ஏன் அழுதுட்ருக்க? அப்போது அவளும் நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறா. என்ன அப்படின்ட்டு டியாங்கு கொஞ்சம் டென்ஷன் தான் ஆகுது. ஏன் தங்கச்சியை ஒருத்தி ஏமாத்திட்டானா அப்படின்ட்டு அவனை பார்க்கறதுக்காண்டி காலேஜ் போனான். அவன் காலேஜ் கிரவுண்டில் தான் ஒரு பொண்ணுக்கிட்ட க்ளோஸாக உட்காந்துட்ருக்கான். அந்த பொண்ணு என்னமோ லேப்ஸ்லேயே இருந்துச்சு உட்காந்துட்டு அவ்வளோ க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கா. அவனும் கொலையிறான், இவளும் கொலையா அப்படின்ட்டு ரொம்ப கேவலமாக பண்ணிகிட்ருக்காங்க காலேஜ்லேயே. டியாங் கோவமாக போயிட்டு, எந்திரா, எவ்வளோ தெரியும் தான் என் தங்கச்சி ஏமாத்திருப்ப அப்படின்ட்டு பலான்னு ஒரு அடி அடிக்கிறாரு. அது இல்லாமல் இப்படி ஏன் கீழே விழுந்துட்டான். அந்த பொண்ணு, மிஸ்டர், எவ்வளோ தெரியும் இருந்தா என்னோட பாய் ஃப்ரெண்ட் அடிப்ப? நீ நகரடி, என் தங்கச்சி ஏமாத்தினா அவனை என்ன நீ சப்போர்ட் பண்ணிட்டு வர, மூடிட்டு இருக்கியா அப்படின்ட்டு டியாங் கண்ணாப்பினான்னு திட்டிகிட்டு இருக்காரு. அப்போ அவன், இங்கே பாருங்க சார், உங்கள் தங்கச்சியை ஜஸ்ட்டு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். அவளை நான் லவ் பண்ணேன்தான். ஆனால் எனக்கு இப்போ அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. அதனால தான் நான் இவ்வளோ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ தேவையெல்லாம் வந்துட்டுருக்காதீங்க. உங்கள் தங்கச்சிக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு அவள் போயிட்டா. இதுக்கு மேலே நீங்கள் என்ன டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கீங்க? கிளம்புறீங்களா? என்னை அடித்ததுக்கு மரியாதையாக சாரி கேட்டுட்டு கிளம்பிடுங்க அப்படின்ட்டு ரொம்ப ஆட்டிடியூடாக தான் அவனும் பேசுகிறான். அவளும் சிரிச்சுட்டே பக்கத்தில் நின்றுட்டுருக்கா. என்ன, என் தங்கச்சி யூஸ் பண்ணிக்கிட்டியா? வெக்கமாக இல்லை உனக்கு அப்படி சொல்ல அப்படின்ட்டு மறுபடியும் டியாங் அடிக்க போக அந்த பொண்ணு கையை தடுத்துட்டு, இங்கே பாருங்கள் மிஸ்டர், அவர் தான் சொல்கிறாருல உங்கள் தங்கச்சியும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு போயிட்டானே, நீங்கள் என்ன ரொம்ப சொல்கிறீங்க? கிளம்புறீங்களா? அவனுக்கு நான் இருக்கே போதும். உங்கள் தங்கச்சிக்கிட்ட என்ன இருக்குன்னு இவன் லவ் பண்ணணுன்றீங்க? உங்கள் தங்கச்சிக்கிட்ட பணம் இல்லை, எதுவுமே இல்லை. கொஞ்சம் அழகை மட்டும் வச்சுக்கிட்டா போதுமா அப்படின்ட்டு அவள் கேட்குறா. என்ன பணமா? லவ்வுக்கு பணம் முக்கியமா என்ன? ஆமாம் சார், பணம் தான் ரொம்ப முக்கியம். இவளை பாருங்கள், இவகிட்ட ஏகப்பட்ட சொத்து இருக்குது. இவளுக்கு என்னை பிடிச்சிருக்கு, எனக்கும் இவளை பிடிச்சிருக்கு. ஸோ இது போதும் அப்படின்ட்டு அவனும் கேவலமாக பேசிகிட்டு இருக்கான். அப்போ டியாங்கால எதுவுமே பேச முடியல. பணம் தான் முக்கியம் இல்லை அப்படின்ட்டு ரொம்ப கோவமாக வீட்டுக்கு வந்தா. அவருக்கு அதிர்ச்சியாக இருக்குது. அவரோட தங்கச்சி சூசைட் பண்ணிகிட்ருக்கா. அதுவும் இல்லாமல் டியாங்கோட அம்மா கதறி அழுதுட்ருக்காங்க. டியாங்க்கு என்ன நடக்குதுன்னே சுத்தமாக புரியல. அதுக்கப்புறம் அவரோட தங்கச்சியை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ தான் டியாங் அவங்க அம்மா கிட்டே கேட்டா. அவங்க அழுதுகிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையனை ரொம்ப லவ் பண்ணிட்டா போலடா. இந்த டீனேஜ் வயசில் ரொம்ப உருகி லவ் பண்ணியிருக்கா. அந்த பையன் இப்படி ஏமாத்தினால அவளால் தாங்க முடியல. அவள் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கலாம்னு நினச்சா கூட அவளால் முடியலடா. இன்னைக்கு ரொம்ப கதறி அழுதுட்டு இருந்தா. நானும் அவளை சமாதானப்படுத்தி ரூமில் படுக்க வச்சுட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா வீட்டுக்கு வரல சவுண்டு. என்னன்னு வந்து பார்த்தா அவள் சூசைட் பண்ணியிருந்தா. நான் போய் பதறிட்டே அவளை பார்த்தா அம்மா, அவன் என்னை ஏமாத்திட்டான். அவள் இல்லாத லைஃப்பை என்னால் வாழ முடியாது, எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம் அப்படின்ட்டு தான் அவள் விழுந்திருக்கா. வேணும்னே சூசைட் பண்ணியிருக்கான், அதுவும் போய் அந்த பையனுக்காண்டி அப்படின்ட்டு அவங்க ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. டியாங்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போயே அவனை கொண்டுலாம் போல் அவ்வளோ கோவம் வருது. ஆனால் அவர் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு.
அப்போ பார்த்தா அவள் இறந்துட்டா அப்படின்ட்டு தெரிய வருது. அதுக்கப்புறம் டேயோங்கோட அம்மாவும் அவளோட ஃபியூனரலில் தான் ரொம்ப கஷ்டத்தோடு இருக்காங்க. இவ்வளோ சின்ன பொண்ணு இவ்வளோ சீக்கிரம் இறந்துட்டாலே அப்படின்ட்டுலாம் அங்கே இருக்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. டேயோங்கோட அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவளோட ஹஸ்பண்டை விட்டுட்டு போயிட்டான், இல்லை பொண்ணை கூட நியாயமாக பார்த்துக்க துப்பு இல்லை அப்படின்ட்டு சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது டேயோங்கோட அம்மாவுக்கு சுத்தமாக முடியல, ரொம்ப அழுதுக்குறாங்க. அப்படியே அவங்களுக்கு உடம்பு சரியாமையும் போயிடுச்சு. உடம்பு சரியாமையே கொஞ்ச நாள் டேயோங் தான் பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க இறந்தே போயிட்டாங்க. டேயோங்க்கு உலகமே நின்று போன மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. இப்போ நம்மளுக்காண்டி யாருமே நம்ம பக்கத்தில் இல்லை, நம்மளுக்கு ஆறுதல் சொல்லக்கூட யாருமே இல்லை. ஏன் நம்ம லைஃப் இப்படி மாறிடுச்சு? ஒரு அழகான குடும்பமாக தானே இருந்தோம். முதல்ல அப்பா ஏமாற்றிட்டு விட்டுட்டு போயிட்டாரு ஒரு பணக்காரக்காண்டி. அதுக்கப்புறம் என் தங்கச்சி யாரோ ஒரு புறம்போக்க லவ் பண்ணி அவள் ஏமாற்றிட்டான்னு சூசைட் பண்ணிக்கிட்டா. அதனால் அம்மாவும் அந்த கஷ்டத்துலையே ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களும் இறந்துட்டாங்க. ஏன் ஏன் நான் மட்டும் உயிரோடு இருந்து என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவரே நிறையா தடவை சூசைடுக்கு அட்டன் பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்கு அந்த தைரியம் இல்லை. எந்த தப்புமே பண்ணாத நாம் எதுக்கு சாகணும் அப்படின்ட்டு அவரை மனசை அவரே தைரியப்படுத்திக்கிட்டு தான் அவரோட காலேஜையும் கஷ்டப்பட்டு முடிச்சிட்டாரு. முடித்த பிறகு அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தான் இருக்கார். ஒரு மாதிரி கல்லாக தான் அவரோட லைஃபே போயிட்டுருக்கு. எந்த உணர்வும் இல்லை, ஒரு ஸ்மைல் கூட ஒரு ஃபேஸில் இது வரைக்கும் வந்ததில்லை. அப்படின்னு தான் போயிட்டுருக்கும்போது அவருக்கு ரொம்ப கஷ்டமாகுது. ஸோ இப்படியே தான் அவரோட காலேஜ் லைஃப்பையும் எப்படி கஷ்டப்பட்டு அவர் முடிச்சிட்டாரு. முடிக்கும்போது கூட அவரோட ஃபேஸில் கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லை. எல்லோரும் கிராஜுவேஷன் ஆகும்போதும் அவங்களோட ஃபேமிலி கூட ஹாப்பியாக இருக்கார். ஆனால் இவர் மட்டும்தான் தனியாலாம் அவரோட கிராஜுவேஷனை முடிச்சுட்டு வெளியே வராரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அவர் அவங்க அம்மா அப்பாவோட கல்லறையில் தான் அவரோட கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டை விட்டுட்டு நின்றுட்டுருக்காரு. அம்மா, தங்கச்சி, நான் கிராஜுவேட் ஆகிட்டேன், நான் படிப்பை முடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் என்னோடய லைஃப்பை நான் ஆரம்பிக்க போகிறேன். ஆனால் நீங்கள் 2 பேரும் தான் அதை பார்க்க என் பக்கத்தில் இல்லை அப்படின்ட்டு அவர் ரொம்ப கஷ்டத்தோடு அழுதுட்டு அங்கே பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்காரு. அவருக்கு இப்போ கோவமாக தான் இருக்குது. உங்கள் நிலைமைக்கு காரணம் இந்த சொசைட்டி தானே. இந்த சொசைட்டியில் கேவலமான அந்த பொண்ணுங்களால தானே. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அடுத்தனோட புருஷனை ஒருத்தி ஆக்கிரமிச்சிட்டு போயிட்டா. இன்னொருத்தி என் தங்கச்சி உருகி லவ் பண்ணவனை அவள் வலைக்குள்ளே போட்டுக்கிட்டா. அதனால என் தங்கச்சி உயிரை விட்டுட்டா. அதோட என் அம்மாவும் அதனாலேயே இறந்து போயிட்டாங்க. இப்போ நான் தனிமரமாக நின்றுட்டுருக்கிறதுக்கு அந்த பொண்ணுங்க தான் காரணம். இந்த மாதிரி பொண்ணுங்க எதுக்கு இந்த உலகத்தில் இருக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப கோவமாக தான் இருக்காரு. அப்போ தான் அந்த பாஸ் வந்து டியாங்க இந்த மாதிரி கொலை பண்ணுறதுக்கு வீடியோ எடு அப்படின்ற மாதிரியெல்லாம் மேனிப்புலேட் பண்ணியிருப்பார். டியாங் அப்போ என்ன நிலமில் அதை ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா அவரை கொஞ்சம் அமைதியாக்கிறதுக்கு அவருக்கு வேறு வழி தெரியல. ஸோ அதனால தான் இந்த மாதிரி வேலை பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. ஆனால் இப்போது அந்த வேலையிலேருந்து வெளில வர்றது அவரால் முடியாது. ஏன்னா அது அவருக்கு தான் ஆபத்தாக முடியும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதை எல்லாத்தையுமே டியாங் உங்ககிட்ட சொல்கிறாரு. உங்களுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவர் பக்கம் நியாயம் இருந்தாலும் இந்த மாதிரி கொள்றதெல்லாம் தப்பு. அவருக்கு யார் உரிமை கொடுத்தா அப்படின்ட்டு தான் உங்கள் மைண்டில் ஓடிட்டே நீங்கள் அவரை பார்த்துட்ருக்கீங்க. அவர் ரொம்ப பெயின்ஃபுல்லாக தான் உங்கள் கண்ணையே பார்த்துட்ருக்காரு, உங்களோட ஆன்சரை எதிர்பார்த்துட்டே. அப்போது டோர் பக்கத்துலேருந்து ஏதோ விழுகிற மாதிரி சவுண்ட் கேட்க 2 பேரும் டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா டியாங் ஒரு பொண்ணை வளர்த்துட்ருப்பாரு. அந்த பொண்ணு தான் அங்கே நின்று இது எல்லாத்தையும் கேட்டுட்டா போல். அவங்க நின்றுட்டுருக்கத டியாங் பார்த்தோன்னே டியாங்க்கு இன்னுமே கஷ்டமாயிட்டு அவர் அம்மு நீயா அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்போ அவள் கிட்ட வரா டியாங் பக்கத்தில். டியாங்கும் போச்சு, இது தெரியக்கூடாதுன்னு நினச்சேன், இவளுக்கு தெரிஞ்சு போச்சு, இவ்வளோ அப்போ என்னை விட்டு போயிடுவாளா, யாருமே என் கூட இருக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு டியாங்க்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு அவர் ஒரு மாதிரி சோகமாயிட்டாரு. அப்போது அந்த பொண்ணும் கிட்ட வந்துட்டு டியாங்க ஹக் பண்ணிக்கிறா. அண்ணா, எனக்கு புரியுது, நீங்கள் இந்த மாதிரி நிலமில் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. எனக்கு உங்களோட கஷ்டமும் புரியுது. யாருமே இல்லாமல் தனியாக இருக்க கஷ்டம் எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க. என்னைய கூட நீங்கள் பார்த்துக்கிறீங்க, ஆனால் உங்களை பார்த்துக்க கூட யாருமே இல்லைல்ல, நீங்கள் இப்படி தனியாக வாழ்ந்தீங்கல்ல அப்படின்ட்டு டியாங் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டா. டியாங் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அவருக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. அவரும் தேங்க்யூடா செல்லம், நீயாச்சும் என்னை புரிஞ்சுக்கிட்டியே அப்படின்ட்டு அவளை ஹக் பண்ணிக்கிட்டாரு. நீங்கள் அவள் இப்படி புரிஞ்சுக்கிட்டு டியாங்க ஹக் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன, இப்படி ஒரு கொலைகாரனை இவள் புரிஞ்சுட்டு போய் ஹக் பண்ணுறா, எந்த இடத்துல போய் ஹக் பண்ணுறா, ஒரு வேளை இவளை கூட கொல்ல வாய்ப்பு இருக்குல்ல, அந்த பயம் கூடமா இவளுக்கு இல்லை அப்படின்ட்டு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. டியாங் அதுக்கப்புறம் உங்களை பார்க்குறாரு. இப்போயாச்சும் நீங்கள் அவரை புரிஞ்சுப்பீங்களா அப்படின்ட்டு நீங்கள் அவரை பார்த்துட்டு நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்ட்டு நீங்கள் கிளம்ப போகிறீங்க. டியாங் உங்கள் கையை பிடிக்கிறாரு. வையன், நீ என்னை புரிஞ்சிக்க மாட்டியா வையன்? இவ கூட என்னைய புரிஞ்சுக்கிட்டா, ஆனால் நீ என் பக்கம் இருக்க நியாயத்தை புரிஞ்சிக்க மாட்டியா?
அப்படின்ட்டு டியாங் கேட்குறாரு. அப்போ அந்த பொண்ணும், அக்கா அண்ணன் ஒன்றும் தப்பெல்லாம் பண்ணலை, அவர் பக்கம் நியாயம் இருக்குது, அதனால தான். அப்போ நீங்கள் அந்த பொண்ணை திரும்பி பார்த்து, என்ன சொல்கிற, இவன் பக்கம் நியாயம் இருக்கா, என்ன இவர் பக்கம் நியாயம் இருக்குது, இவர் என்ன கடவுளா, என்னமோ யோகிய மாதிரி நீ என்னமோ சொல்லிகிட்டு இருக்க, போதும் நிறுத்து, என்ன பண்ணாலும் இவர் பண்ணது தப்பு தான் அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. டியாங் இன்னும் நீங்கள் புரிஞ்சுக்கலன்னு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நீங்கள் போகிறது தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அந்த வீட்டை விட்டு வெளில போகிறதுக்கு கால் எடுத்து வைக்க முன்னாடி டியாங், வையன் ஒரு நிமிஷம், ஐ லவ் யூ அப்படின்ட்டு ஜோராக சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே ஷாக் ஆகி அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் இது எதிர்பார்த்தது தான் ஸ்டார்டிங்கில், ஆனால் அதுக்கப்புறம் இவர் தான் இந்த சைக்கோ மாதிரி எல்லாத்தையும் கொலை பண்ணுறது அப்படின்ட்டு தெரிய வந்த பிறகு உங்களுக்கு அவர் மேலே லவ் அப்படியே ஃபுல்லாகவே மூடி போயிருந்துச்சு. இப்போது அவர் ஐ லவ் யூ சொன்னால் கூட உங்களால் அதை ஏற்றுக்க முடியல. ஏன்னா ஒரு பக்கம் அவர் கொலைகாரன் அப்படின்ட்டு உங்களால் ஏற்றுக்க முடியல, இன்னொரு பக்கம் அவரோட லவ்வை சொல்லிட்டாரு, ஆனால் உங்களால் தான் அதை சந்தோஷமாக ஏற்றுக்க முடியாமல் உங்கள் கண்ணும் கலங்கி போய் அப்படியே அந்த வீட்டை விட்டே நீங்கள் வெளியில் போயிட்டீங்க. டியாங்க்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நீங்கள் இப்படி போகிறது. நீங்கள் உங்களோட காதலை சொல்லும்போது டியாங் ஏற்றுக்கல, இப்போ டியாங் அவரோட லவ்வை சொல்கிறாரு, ஆனால் நீங்கள் ஏற்றுக்காமல் எந்த ஆன்சருமே பண்ணாமல் போகிறீங்க. அதுவும் அவரை ஒரு கொலைகாரன் பெரிய சைக்கோன்ற மாதிரிலாம் நீங்கள் ரொம்பவே அவரை பற்றி தப்பாக நினச்சிட்டு நீங்கள் பாட்டில் போகிறீங்க. அதுதான் உண்மை, அது டியாங்க்கும் புரியுது. பட் அதை தான் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்கன்னு அவரால் ஏற்றுக்க முடியல. ஸோ அவர் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்போ அந்த பொண்ணு தான், அண்ணா ஃபீல் பண்ணாதீங்க, அவங்க புரிஞ்சுப்பாங்க, அவங்க நல்லவங்க, கன்ஃபார்ம் அவங்க உங்கள் பக்கம் தான் இருப்பாங்க, உங்களோட லவ்வுக்கு அவங்க டிசர்விங் தான் அப்படின்ட்டு அவளும் சொல்கிறா. டியாங்க்கு அந்த பொண்ணு தான் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கா. ஸோ டியாங்கும், சரிம்மா நீ போய் தூங்கு, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்ல அப்படின்ட்டு டியாங் சொல்கிறாரு. அவளும் கொஞ்சம் தூரம் போனவ, அண்ணா நான் இருக்கேன், நான் எப்போவுமே உங்கள் பக்கம்தான் இருப்பேன், எனக்கு புரியுது நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு, எல்லாமே சரியாக போயிடும், உங்களோட லைஃப்பும் மற்றவங்களோட லைஃப் மாதிரி ஹாப்பியாக இருக்கும், அதை நானும் பார்ப்பேன் அப்படின்ட்டு அவ்வளோ மெச்சூர்டாக டியாங்கிட்ட பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. டியாங்கும் ஒரு சோகு கலந்த ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் ரூம்குள்ளே போயிட்டாரு. அவரோட யோசனை ஃபுல்லு உங்களை பற்றி தான் இருக்குது. அவர் விட்டத்தை பார்த்த மாதிரி படுத்துக்கிட்டு அப்படியே உங்களை தான் நினச்சிட்ருக்காரு. இங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு பைத்தியக்காரி மாதிரி தான் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு யார் பக்கம் நிற்கிறதுனே சுத்தமாக தெரில. டியாங் பக்கம் நிற்கவும் முடியல, அதே நேரத்தில் அவரை மாட்டி விடவும் உங்களால் சத்தியமாக முடியாது. ஏன்னா நீங்கள் அவரை உண்மையாக லவ் பண்ணுறீங்க. அவர் எப்படி உங்களால் போலீஸில் மாட்டி விட முடியும்? ஸோ நீங்கள் அவரை பற்றி நினச்சிட்டே நடந்து போயிட்டுருக்கீங்க. அழகை பாட ஒரு மொழி இல்லையே, விழுந்து பார்க்க பல விழி இல்லையே, என இருந்த போதும் அவன் எனதில்லையே, மறந்து போயன் மனமே. சரி ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ சூன் வந்துடும், சீக்கிரமாக இந்த எஃப்எஃப் முடிச்சிடுறேன், ஓகேவா? சரி ஓகே பாய், உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.